ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை மாத பிறப்பில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும். அந்த செய்தி கிடைக்கப்பெற்று நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். இந்த தகவலை எப்போது கேட்டவுடனேயே உன் மனம் துள்ளி குதிக்கிறது என்று எனக்கு தெரியும். இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. நாளை அந்த நல்ல செய்தியை நேரடியாக கேட்டு பெற்று மகிழ்ச்சியோடு நாளையிலிருந்து கொண்டாடு. உன் குடும்பமே உற்சாகமாக இருக்கும். நிம்மதியாக தூங்கி எழு தங்கமே. நான் இருக்கிறேன், உன் முருகன் நான் இருக்கிறேன். நிச்சயம் நாளைய மாத பிறப்பு முதல் உனக்கு நல்லது நடக்கும். நல்ல செய்தி ஒன்று வந்து முதலில் உனக்கு தெரிவித்த மறுநொடி முதல் அடுத்தடுத்து நல்ல நல்ல நிகழ்வுகள் தான் நடக்கும். உனக்கான இனிய நாள் தொடங்கிவிட்டது. வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவர்த்தி ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பில்லை என்று தெரிந்து கொண்டாய். அப்படி ஏற்றினால் யாரும் அதற்கு மதிப்பு அளிக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டாய். வீணாக அது தன்னையே உருக்கிவிடும். அதை போலவே எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னை அன்போடு நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நீ மெழுகுவர்த்தியாக இருக்கணும். நான் சொல்வதை கேட்டுக்கிடணும். ஏன்னா நீ வெளுத்ததெல்லாம் பால் என்கிறாய். பார்ப்பவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்கிறாய். வெள்ளந்தியான மனது. ஆனால் அவர்களோ பச்சோந்திகளாக இருக்கிறார்கள். கொஞ்சம் நடைமுறையை தெரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் கற்றுக்கோ தங்கமே. பாதி புரிந்தும் புரியாதது போல் இருக்கக்கூடாது. புரிந்தும் புரியாதது போல் இருக்கக்கூடாது. உனக்கானது நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையானது வாழ்க்கையில் உனக்கு வெற்றி பாதையை அழைத்து செல்லும். வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். கவலையே படாதே. கவலைப்படாதே தங்கமே. அழகாய் பூத்துக் கொழுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம்தான். உண்மைதானே தங்கமே? உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்கள், உன் அருமை தெரியாதவர்கள் உன் முன் வந்து நிற்பார்கள். ஏன்னா நீ அழகாக உயர்ந்து நிற்கப் போகிறாய். குணத்திலும் சரி, எதிலும் சரி உயர்ந்து நிற்கப் போவதை பார்த்து உன் முன்னால் வந்து திகைத்து நிற்பார்கள். செய்வதறியாது முழிக்கப் போகிறார்கள். எது மாறினாலும் எது நகன்றாலும் இந்த முருகன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என்று உனக்கு உணர்ந்திருப்பாய். அதை அவர்களிடம் எடுத்து சொல். எனக்கு முன் என் முருகன் இருக்கிறார் என்று சொல். என் அப்பா முருகர் இருக்கிறார் என்று சொல். என்னுள் இருக்கிறார் என்று சொல். பயந்து நடுங்கி போவார்கள். முருகனின் அருளால் உனக்கு ஒவ்வொன்றாக கிடைக்கப் போவதை பார்த்து அசந்து போய்விடுவார்கள். அவர்களுக்கு மனதில் பயம் வந்துவிடும். முருகனின் பிள்ளை, நாம் தப்பு செய்தால் தண்டனை கிடைத்துவிடும், முருகனிடம் சொல்லிவிடுவார்கள் என்ற பயம் அவர்களை கவ்விக்கொள்ளும். உன் அஜாக்கிரதையினால்தான், உன் வெள்ளந்தியான மனதினால்தான், உன் வெகுளித்தனத்தினால்தான் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்து விட்டார்கள். இனி அப்படி நடக்காது. பக்குவப்பட்டு கொண்டாயா? இனி அப்படி நடக்காது. உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக இழந்த நிலையிலிருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய். அப்படிப்பட்ட சறுக்கல், அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்து சாதிக்கப் போகிறாய். அதனால்தான் சொன்னேன், உன்னை எப்படியெல்லாம் நையாண்டி செய்தார்கள் அவர்கள் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கப் போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை நிற்பேன்.
நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இந்த முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைச்சுக்கோ, நல்லதே நடக்கும். நீ என் பிள்ளை. என் பிள்ளைக்கு அனைத்தும் உரியதாக செய்து கொடுத்து முடிக்கப் போகிறேன். கவலையே படாது. நாளை மாதப்பிறப்பு முதல் உனக்கானது அனைத்தும் கிடைக்கும். முதலில் நல்ல செய்தி வந்து உன் மனதை மகிழ்விக்கப் போகிறது. இந்த விடியலுக்காகத்தானே காத்திருந்தாய். உனக்குள் எவ்வளவு ஆசை இருந்தது என்று எனக்கு தெரியும். உனக்குள் அவ்வளவு ஆசை இருந்தது. கவலைப்படாதே. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அதை உணர்ந்து மட்டும் நடந்துக்கும். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் யாரும் செய்ய மாட்டேங்கிறார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறார்கள். நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ அப்படி இருக்கக்கூடாது. என் முருகன் சொல்லிவிட்டார், அவர் பேச்சை கேட்பேன் என்று ஒரு முடிவெடுத்து நடந்துக்கும். எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கும். எது தேவையில்லையோ அதை கீழே விட்டுவிட, அந்த இடத்திலேயே போட்டுட்டு நகன்று விடும். யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுத்து கொண்டிருக்காது. உனக்கு தேவையானதை நான் சொன்னால் அதை நீ மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கும். மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வேலை உனக்கு அதிக பலன் தருகிறதோ அந்த வேலை தான் உனக்கு உயர்வான வேலைன்னு நீ நினைச்சுக்கோ. தங்கமே, உனக்கு என்ன ஆனாலும் சரி, உனக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சரி, கவலை நிறைஞ்ச மோசமான காலம் வந்தாலும் தேவையற்ற முடிவை நீ எடுத்துவிடக்கூடாது. அதை பற்றின எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது. வாழ்க்கையில் வழி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த முருகன் இருக்கிறார் என்று நம்பு. என் முருகன் இருக்கிறார், என் முருகன் எனக்கு வேத வாக்காக ஏதாவது சொல்லுவார், சொன்னபடி நடத்தி காண்பிப்பார் என்ற அசையாத நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கணும். இப்போது கூட நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? இப்போது நிம்மதியாக எழு தங்கமே, இப்போது நிம்மதியாக தூங்கு தங்கமே. நாளை காலை எழுந்ததும் உனக்கு மாதப்பிறப்பில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ நினைத்த காரியம் கூடி வரும். நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது உனக்கு கையில் கிடைக்கும். உனக்கான உறவு உன்னிடத்தில் நடக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். அவர்கள் அனைவருக்கும் அவரவர்கள் கூடிய நல்ல செய்தி தேடி வரும். இப்போது இதை கேட்டு நிம்மதியாக, மன நிறைவோடு, சந்தோஷமாக, நம்பிக்கையோடு தூங்கியது. ஓம் முருகா போற்றி போற்றி.